லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேர்காணலுக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் அப்படின்னாலே பொதுவாக குவாலிட்டி தாங்க. குவாலிட்டியான மாடுகளை மட்டும் நம்ம சேனலில் வீடியோ பதிவிட்டுட்டு வரோம். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 3 மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடுங்க. ரொம்பவும் ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய மாடு, ஒரு யானைக்குட்டி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய சைஸில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் ஈத்து பல் 6 பல்ல இருந்து 8 பல் ஸ்டேஜில் மாடு இருக்குது. சுழித்தவர் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 30 லிட்டர் கறவைத்திறன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மாடு நல்ல ஹெவி சைஸு, நல்ல பெரிய சைஸில் தான் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வச்சு பயன்படுத்திக்க முடியும். அப்போ நீங்கள் பண்ணையாளர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக நல்ல பாலளவு கொடுக்கும். 30 லிட்டர் கறவைத்திறன் இந்த மாடு இருக்கிறதுக்கு தாராளமாக எடுத்து கொடுக்கும். முன்னையும் பின்னையும் மடி இருக்குது, ரெட்டவரி மடியில் இருக்குது. கை கறவைக்கு மிஷின் கறவைக்கெலாம் மாடு சூப்பராக செட் ஆகிடும். ஒரு காம்புக்கும் இன்னொரு காம்புக்கும் காம்பு கேப்லாம் பாருங்கள், ஒரு அரை அடி தூரமே இருக்குது. 30 லிட்டர் கறவைத்திறன் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் துரை என்பவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு விலையும் கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. 3ஆம் ஈத்து மாடு 6 பல்லேருந்து 8 பல் ஸ்டேஜில் இருக்குது. கன்று போடுறதுக்கு 15 நாள் ஆகும். கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 30 லிட்டர் பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க, 2ஆவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ 2ஆவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா போடி முட்டையில் செம்புத்து காரி வெள்ளையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து மாடு. இதுவும் நல்ல பிரீடு குவாலிட்டியெல்லாம் இருக்கக்கூடிய மாடுங்க. குட்டை முஞ்சி குளிநீத்தில் நல்ல அழகான முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து ஹெச்எஃப் மாடு அப்படின்னே சொல்லலாம். 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சுழி தவறு கிடையாது. மாடு அசவு சுழி அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அசவு சுழினா மாடு பார்த்தோம்னா இந்த கழுத்துக்கு இந்த முன்னங்கால் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் சுழி இருக்கும். அதனால் எந்த ஒரு தப்பும் கிடையாது. யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு கூட மாட்டை வாங்கிக்கலாம். மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 25 லிட்டர் கறவைத்திறன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல ஹெவி சைஸுங்க. பொதுவாக நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செம்புத்து அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் செம்புத்து காரி மாடுகள் மற்ற மாடுகளை விட கறவைத்திறன் அதிகமாகவே எடுத்து கொடுக்கும் அப்படின்றத நம்ம வீட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடு, பல் 6 பல்ல இருந்து 8 பல் ஸ்டேஜில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. நல்ல ஹெவி சைஸில் போடி முட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கறக்க பிடிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்பவும் சாதுவான மாடு. பண்ணைக்கும் சரி வீட்டு வளர்ப்புக்கும் சரி இந்த மாட்டை பயன்படுத்திக்கலாம். கறவைத்திறன் 25 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் இருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசுங்க. லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸில் எப்போவுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளாக போட்டுட்டு இருக்கும். உங்களோட மாடும் நம்ம சேனலில் விற்பனை செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவை ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். வாங்க, அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். அடுத்ததாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு ஒரு ஜெர்சி மாடுங்க. செவலையில் ஜெர்சி மாடாக பார்த்துட்டு இருக்கவங்க, அதுவும் போடி முட்டையில் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாட்டை தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு நல்ல பிரீடு குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து ஜெர்சி மாடுங்க. மாடு இதுவுமே 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வார காலத்தில் இருந்து ஒரு 10 நாளைக்கு மேலே டைம் எடுத்து மாடு கன்று போடும். நல்லா மடி எடுக்கும். மடிவளம் காம்பு வளத்தில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு ஜெர்சி ரக மாடாக இருக்கிறனால பாலில் ஃபேட்டஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும். ரொம்பவும் சாதுவான மாடு. சுழித்தவரை கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு மாட்டிக்கிட்ட பிரச்சனை கிடையாது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா கிளைமேட் அடாப்ஷனுக்காக மாடு பார்ப்பீங்க. பாலில் ஃபேட்டஸ்என்எஃப் கண்டென்ட்டுக்காக மாடு பார்ப்பீங்க. நீங்கள் அது மாதிரியான ஒரு குவாலிட்டியில் மாடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பாலில் ஃபேட்டஸ்என்எஃப் கண்டென்ட்டுக்கு வேணும், என் ஏரியா கிளைமேட்டுக்கு தாங்காது, ஒரு ஜெர்சி ரக மாடாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மாட்டை தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 10 ஹெச்எஃப் மாடு உங்கள் வீட்டில் இருக்குது, ஒரு 2 ஜெர்சி மாடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களும் இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கை கறவைக்கு மிஷின் கறவைக்கு எல்லாத்துக்குமே மாடு செட் ஆகிடும். சுழித்தவறு கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது. கன்று போடுறதுக்கு 10லேருந்து ஒரு 15 நாள் ஆகுன்றாங்க. கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 18 லிட்டர் கறவைத்திறன் சொல்லி கொடுக்கலாம்
அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய 3 மாடுகளுமே எந்த ஒரு குவாலிட்டியிலுமே குறை சொல்ல முடியாது. குவாலிட்டியில் குறை இல்லாத மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. அழகான முகலட்சணத்திலையும் அதிக கறவை திறனையும் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இது போன்ற உங்களோட மாடுகள் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துட்றான். சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.